ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். வாட்ஸ்அப்ல நம்ம வைக்கிற டிபி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்பவே மெனக்கெடுவோம். இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். பட் ஆனால் யாரெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ வீடியோவுல போலாம். உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மூலிமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போதே உங்களை சைன் அப் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது இதனோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு 35 காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த காயின் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விசிட்டர்ஸ், கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் விசிட்டட் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், குறிப்பிட்ட கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரிமைனிங்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காயின் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களில் 2 கான்டாக்ட் மட்டும் எனக்கு காட்டியிருக்காங்க. மற்றது எல்லாமே 100 காயின்ஸ் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து 100 காயின் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது யாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். இந்த காயினை நீங்கள் 2 விதமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒன்று வந்து நீங்கள் காசு கொடுத்து பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஒரு 45 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோட ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயிலும் இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி பிளே ஸ்டோரில் இருக்குது. நான் செக் பண்ண வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓரளவுக்கு பெட்டராக ஒர்க் ஆகுது. நீங்களும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.